الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, என் அன்பின் தாய்மார்களே, இஸ்லாமிய கல்வி சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த சஹர் நேர ஒளிபரப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறோம். நாம் இந்த ரமதான் ஆரம்பித்ததிலிருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய இயல்பான காரியங்களை கூட எப்படி இபாதத்துகளாக மாற்றி அதன் மூலம் இறைவனிடத்திலே நன்மைகளை பெற முடியும், கூலிகள் பெற முடியும் என்று பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பிற்குள்ளே செல்லவிருக்கிறோம். மனிதன், அவனை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் ஒரு சோஷியல் அனிமல், சமூக விலங்கினம் என்று சொல்வார்கள் அவனை. விலங்கினம் என்றால் இப்ப எல்லா விலங்கினமும் அது அதனுடைய கூட்டத்தோடு சேர்ந்துதான் வாழ்கிறது. ஆனால் எந்த ஒன்றும், இப்போ உதாரணமா சிங்க கூட்டத்துல வச்சுக்குவோமே, அந்த சிங்க கூட்டத்துல ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தின் மீது ரொம்ப நட்பா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒண்ணு சேர்ந்து வாழுது, அவ்வளவுதானே தவிர அவைகளுக்குள்ளே நட்பா இருக்கு, ரொம்ப ஆழமான நட்பு அவைகளிடத்திலே ரெண்டு சிங்கங்களுக்கு இடையிலே இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எந்த ஒரு உயிரினமும் அப்படித்தான், மனிதனை தவிர. மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சக மனிதனோடு, தனக்கு பிடித்த நண்பர்களோடு, பிடித்தவர்களோடு நட்பு கொள்கிறான். ஆழமாக நட்பு கொள்ளவும் செய்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் இவன் அங்கே போய் நின்று அவனுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறான். இது எந்த உயிரினிடத்திலும் இல்லை, மனிதன் என்ற உயிரினம் இடத்தில் மட்டும்தான் இந்த விஷயம் காணப்படுகிறது. ஆகவே இதிலே சில ஒழுக்கங்களை மனிதன் பேணியாக வேண்டும். என்ன ஒழுக்கங்கள்? முதலாவதாக, நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் நண்பர்களாக்கி கூட கூடாது. அதுக்காண்டி எல்லாரையும் பகைச்சுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. உற்ற நண்பர்களாக யாரை தேர்ந்தெடுத்து கொண்டாக வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய அழகான செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒருவன் நல்ல நண்பனோடு தோழமை கொள்வதற்கும் தீய நண்பனோடு தோழமை கொள்வதற்கும் என்ன உதாரணம் என்றால், நல்ல நண்பன் ஒருவனோடு ஒருவன் தோழமை வைத்திருக்கிறான் என்றால், ஒருத்தர் அத்தர் கடை வச்சிருக்கார், பெர்ஃப்யூம் கடை வச்சிருக்கார். அந்த கடையில் உள்ளவரோட ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கடைக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாரு? அந்த ஃப்ரெண்டு, அந்த கடை வச்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்டு ஒரு அத்தர் பாட்டில கொடுக்கலாம், வச்சுக்கங்க, ஃப்ரீயா வச்சுக்கன்னு கொடுப்பாரு. அல்லது அந்த கடையில இருக்கக்கூடிய நறுமணங்கள், ஒரு அத்தர் கடையில எப்போதும் நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும்.
அந்த நறுமணம் அவனுடைய ட்ரெஸ்ல அவனுடைய உடம்பிலே பட்டு இவன் உடம்பும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா மணக்க ஆரம்பிக்கும். இதே இது ஒரு தீயவனோடு சகவாசம் வைத்துக் கொண்டால் கொள்ளுப்பட்டற இருக்குல்ல, கொள்ளுப்பட்டறைன்னா பல பேருக்கு தெரியாது. கொள்ளுப்பட்டறைன்னா அந்த அருவா சுத்தி எல்லாம் செய்கிற இடம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா துருத்தின்னு ஒண்ணு இருக்கும். நெருப்ப என்ன பண்ணுவாங்க, நெருப்புல அந்த இரும்பை வச்சு ஊதி அதை காய வச்சு பின்னர் தேவையான அளவு ஷார்ப் பண்ணணும்னா கூர்மையாக்கணும்னா கூர்மையாக்குவாங்க அடிச்சு. இதுக்கு பேரு கொல்லம்பட்டறைன்னு சொல்லுவாங்க. இந்த கொல்லம்பட்டறையில் உள்ள ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நேரம் அவன்கிட்ட போய் உட்காரலாம். ஒண்ணு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா கொல்லம்பட்டறையில துருத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த துருத்தியை ஊதும் பொழுது நெருப்பு கங்குகள் அப்படி பரவும். அது அப்படி பரவும் பொழுது அவனுடைய ஆடையிலே எவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானோ அவனுடைய ஆடையெல்லாம் படும். ஆடையில பட்டுச்சுன்னா ஓட்ட விழுந்துடும். இது நடக்கும். அல்லது வேற என்ன நடக்கும் தெரியுமா, அந்த 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 அடுப்புல இருந்து அந்த நெருப்பு உருவாகுது இல்ல, அந்த அடுப்பில் இருந்து ஒரு கெட்ட வாடை ஒண்ணு வரும். இந்த வாடை என்ன செய்யும் தெரியுமா, ஒரு துர்வாடையை அவனுடைய உடம்பு பூராவும் பரப்பி விட்டுரும். வெளியில வந்தானா 4 பேர் என்ன பண்ணுவாங்க, மூக்க பிடிச்சுக்குவாங்க, என்ன ஒரு மாதிரியா வாடை அடிக்குதே அப்படிங்க. இதுதான் ஒரு நல்ல நண்பனோடு சகவாசம் கொள்வதற்கும் ஒரு தீய நண்பனோடு சகவாசம் கொள்வதற்கும் உண்டான வித்தியாசம் என அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே நாம் நல்ல நண்பர்களை தேட வேண்டும். அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்களுடைய போக்கு என்ன, இதையெல்லாம் கண்டறிந்து கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவனோட பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும். பெரும்பாலும் நாம் கெட்டு போவதற்கு காரணமே நம்மை சுற்றி இருக்கிற சில நண்பர்கள். எல்லா நண்பர்களும் இல்லை, சில நண்பர்கள் அவன் ஏதோ ஒரு வகையில ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாகி போயிருப்பான். ஆரம்பத்துல நமக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீயா வாங்கி கொடுத்து அல்லது அந்த பொருளை ஃப்ரீயா நமக்கு கொடுத்து நம்மளையும் கெடுத்துருவான். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். தீய நண்பர்களோடு சகவாசம் வைத்துக் கொள்ளவே கூட. அடுத்து பாருங்கள், ஒருவரை நான் நட்பு கொள்கிறேன் என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்பு கொள்ளும் பொழுது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த தோழமையில் அல்லாவிற்காக அந்த தோழமையை ஆக்கி வச்சுக்கணும். அல்லாவிற்காக தோழமையை ஆக்கி கொள்தல் என்றால் என்ன தெரியுமா, நல்ல காரியங்களிலே மட்டும் ஒருத்தனோடு கூட்டு, கெட்ட காரியங்களை என்ன வச்சுக்க கூடாது, அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொல்லுவாங்க, மன் அப்கலலில்லா வ அஹப்பலில்லா, மன் அஹப்பலில்லா வ அப்கலலில்லா. யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தனை நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருத்தன் மீது கோவப்படுகிறார்களோ, வாழ்த்தாலில்லா அல்லாஹ்வுக்காண்டியே கொடுப்பாங்க, ஓ மனாலில்லா அல்லாஹ்வுக்காண்டியே எனக்கு கொடுக்க மாட்டேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொன்னால் அவர்தான் ஃபக்கதிஸ்தக்மலல் ஈமான், அவர்தான் ஈமானை முழுமைப்படுத்தியவர் என அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இந்த செய்தியை பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், ஒருவனோடு தோழமை கொள்ளும் பொழுது பல்வேறு விஷயங்கள் அந்த தோழமையிலே அந்த பழக்க வழக்கத்துல வரும். கெட்டது வரும், நல்லது வரும். நல்லது வரும் பொழுது அவனோடு இருக்கணும். தீயது வருமானால், தீயதுனா தீய பழக்க வழக்கங்கள், அது வருமானால் அவனிடமிருந்து ஒதுங்கி கொண்டாக வேண்டும். அது மாதிரி அவன் கேட்கிறான், ஒரு 1000 ரூபாய் கேட்கிறான், எதுக்கு அந்த 1000 ரூபாய் கேட்கிறாங்கிறத பார்க்கணும். நல்லவனா இருந்தா நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவான். ஒரு தீமையான காரியத்திற்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சில பேர் காசு கேட்பான், நம்ம கொடுக்க கூடாது. அப்பொழுதுதான் நம்ம இடத்திலே ஈமான் இருக்கிறது என்று பொருள். அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கணும். அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்வதற்காக, அல்லாஹ் அனுமதித்த காரியங்களை செய்வதற்கு காசு கேட்கிறான்.
கொடுக்கலாம். அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வதற்கு காசு கேட்டால் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் சூரத்துல் மாயிதா அவனுடைய 5வது வசனம் அழகா சொல்லுவான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களிலும் இறையச்சத்தின் அடிப்படையில் அமைந்த காரியங்களிலும் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், தவறான காரியங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடிய காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஆகவே அருள் கூர்ந்து ஒன்றை கவனித்தாக வேண்டும், எல்லோரிடமும் நான் நட்பாக இருப்பேன் என்று சொல்வது ஒரு நயவஞ்சகத்தனம். யாரையும் நான் பகைத்து கொள்ள மாட்டேன் என்று பேசுவது ஒரு வகையான நயவஞ்சகத்தனம். அப்படி நயவஞ்சகத்தன்மையோடு பழகுபவர்கள் நல்லவர்கள் அல்லர். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். நமக்கு யாரோடு நட்பு கொள்வது, இந்த நட்பை தொடர்வதா வேண்டாமா என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி தந்த வழியில் நம்ம என்ன பண்ணணும், அதை முடிவெடுத்து கொண்டாக வேண்டும். அல்லாஹ் அத்தகைய நட்பை, தோழர்களை நமக்கு தந்தருள்வானாக. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர் 22க்கான கேள்வி. நல்லவர்களுடன் நட்பு கொள்வது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உதாரணம் கூறினார்கள்? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.